வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாம் பாருங்க ஒரு 300 கிராம் எல்லாம் இருக்குங்க. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ நான் கோவக்காய் சேர்த்துருக்கேங்க. பாருங்க நமக்கு இந்த வெங்காயம் நல்லாவே வந்துருச்சுங்க. டைம்ல நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா தக்காளி நல்லா வேகணும். இந்த டைம்ல நமக்கு பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த சைடு நமக்கு நல்லா வதங்கிட்டோம். பாருங்க நமக்கு இந்த இறா தொக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டோம். அப்புறம் நம்ம இந்த கோவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இறா கோவக்காவும் சூப்பராக இருக்குங்க. சேர்த்து செய்யும் போது பொருளெல்லாம் கூட சேர்த்து செய்யலாங்க. நான் இன்னைக்கு கோவக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன் தனியாக வதக்கி போடணும்னாக்கா நம்மளுக்கு இந்த சைடு ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிச்சுனாக்கா இப்படி நம்ம கோவக்காய் வதக்கி போடணும். நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த இறக்கு ரெடி ஆகிடுங்க. கோவக்காவை நம்ம அப்படியே சேர்த்தலாம். லேட்டாக ஆகும் வேகிறதுக்கு. வதக்கி சேர்த்தலாம்.
போட்டு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நமக்கு பாருங்க கோவக்காய் கூட வச்சுருக்கீங்க. நம்ம எதுக்கும் ஒரு கோவக்காய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே கோவக்காய் சேர்த்துனா நமக்கு சீக்கிரம் வெந்துக்காது. இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாங்க. கோவக்காவும் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.